சின்ன மருமகள், சின்ன மருமகள் சரியில்ல. இங்க ஒரு வழியா இங்க சேது வந்துட்டு தமிழ கூட்டிட்டு போறாரு கார்ல. தமிழ் வந்துட்டு எக்ஸாம் எழுதணும்னு சொல்லிட்டு எங்க அப்பத்தா எப்படியோ போய் சேதுகிட்ட சொல்லிட்டு, சேது ஏதோ சம்மதிக்க வச்சு இங்க சேது கூட்டிட்டு போயிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் இங்க தமிழ் சேதுவோட கால்ல விழுந்துட்டு, "என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்பத்தா" அப்படிங்கிற மாரி சேதுவோட கால்லயும் விழுந்துட்டு, இங்க எக்ஸாம் எழுத உள்ள போறாங்க. தமிழ்செல்வி இந்த பக்கம் போயிட்டுருக்கு. இங்க சேதுக்கு வந்து தெரிய வருது. அப்பாவும் இந்த ஸ்கூலுக்கு தான் வந்துட்டு எக்ஸாம தொடங்கி வைக்க வராரு அப்படிங்கிற மாரி இங்க சேதுக்கு தெரிய வருது. இது தெரிய வந்தோனே சேதுக்கு ரொம்பவே ஷாக் ஆயிடுது. அந்த டைம்ல சேதுக்கு தெரிஞ்சவர் ஒருத்தர் வராரு. "நீங்க என்ன சேது இங்க பண்றீங்க ஸ்கூல்ல?" அப்படிங்கிற மாரி கேட்கவும், அதுக்கப்புறம் இங்க சேது வாய அடிச்சுமே நிக்கிறாரு எதுவுமே பேசாம. அப்பதான் வந்துட்டு ராஜாங்க வர விஷயமே சேதுக்கு தெரியுது. அப்பதான் சேதுக்கு தெரிஞ்சவர் வந்து சொல்றாரு, "இந்த ஸ்கூலுக்கு அப்பா வந்துட்டுருக்காரு. அதனால நீங்க முன்கூட்டியே வந்துட்டீங்களா? நல்லதுங்க. அப்பா வந்துட்டு இந்த ஸ்கூலுக்கு பரீட்சை தொடங்கி வைக்குது அப்படிங்கிறது ஸ்கூலுக்கு மிகப்பெரிய பெருமை அப்படிங்கிற மாரி, அங்க சேதுக்கு தெரிஞ்சவர் வந்து சேதுகிட்ட சொல்லவும், உடனே இங்க சேதுக்கு ரொம்பவே ஷாக் ஆயிடுது. அப்பத்தா வேற ராஜாங்கம் வரானா அப்படிங்கிற மாரி கேட்கறாங்க. அதுக்கப்புறம் எங்க சேதுக்கு ஒண்ணுமே புரியல. பதட்டமா நிக்கிறாரு. அதுக்கப்புறம் அங்கருந்து அவரு போயிட்ட பிறகு இங்க சேது வந்துட்டு அப்பாத்தா கிட்ட சொல்லி புலம்பிட்டு இருக்காரு. பாரு அப்பத்தா, அப்பா வேற கிளம்பி வராராம். இப்ப எல்லாருமே வந்து அப்பா கூட வருவாங்க. இந்த டைம்ல தமிழ பார்த்தாங்க அப்படின்னா, தமிழ் கண்டிப்பா மாட்டிப்பா. நம்மளும் கூட சேர்ந்து மாட்டிப்போம். உன்னால தான் அப்பத்தா இப்ப எல்லாமே. உன் பேச்ச கேட்டு நான் இப்ப வந்தேன். அப்பா கிட்ட நான் திரும்பி மாட்டிக்க போறேன் இந்த விஷயத்துல. தமிழுக்கு வந்து மறைமுகமா உதவி பண்றான் அப்படிங்கிற மாரி. இப்ப திருப்பி அவரு என்ட்ட பேசாம தான் போறாரு. உன்னால தான் நடக்க போகுது இதெல்லாம். அப்படிங்கிற மாரி சேது சரி கோவமா வந்துட்டு பேசிட்டு இருக்காரு அப்பத்தா கிட்ட. உடனே அப்பத்தா வந்துட்டு, "டேய் சேது, இப்ப எதுக்குடா பயப்படுற நீ? நான் இருக்கேன்டா அப்பத்தா. நம்ம பார்த்துக்கலாமா?" அதுக்கப்புறம் எங்க அப்பத்தா வந்துட்டு, "இருந்தாலும் சேது எனக்கு பயமா தான்டா இருக்குது. இவன் ராஜா வேற வரான். தமிழ் செல்வி வேற உள்ள எக்ஸாம் எழுதிட்டு இருக்கா. இப்ப என்ன பண்ண போறேன்னே தெரியலையேடா. நீ தானே சரி எதனா பண்ணணும். உங்க அப்பா வந்து எதனா பார்த்தான் அப்படின்னா, நம்ம எல்லாருமே மாட்டுனோம் அப்படின்னா, அவன் கோவத்துக்கு நம்ம எல்லாருமே ஆளாயிருவோம்டா." அப்படிங்கிற மாரி எங்க அப்பத்தாவும் புலம்ப ஆரம்பிச்சுறாங்க. அந்த பக்கம் வந்துட்டு தமிழ்செல்வி எக்ஸாம் ஹால்ல உட்காந்துட்டு இருக்காங்க. அப்பதான் வந்துட்டு ஸ்கூல் உள்ள கார் வர சவுண்ட் கேட்குது. அந்த கார்ல தான் வந்துட்டு ராஜாங்க வராரு அப்படிங்கிறது இங்க செய்தி தெரிஞ்சுது. அப்பத்தாட்ட சொல்றாங்க. "அப்பத்தா கார் சவுண்ட் கேட்குதா உனக்கு? அப்பதான் வந்துட்டு வேற நெனைக்கிறேன். அவரு தான் வராரு. நல்லா மாட்ட போறோம். நீ வேணா பாரு" அப்படிங்கிற மாரி சொல்லவும், அதே டைம்ல கார்லருந்து கீழ இறங்கி வராரு இங்க ராஜாங்கம். கீழ இறங்கி வரவும் இங்க எல்லாருமே ராஜாங்கத்த கூட்டிட்டு அந்த கிளாஸ் ரூம் வந்து போயிட்டுருக்காங்க. ஒரு கிளாஸ் ரூமா போயிட்டு, இங்க வினாத்தாள வந்து ராஜாங்கம் தான் தொடங்கி வைக்கணும்னு சொல்ட்டு, வினாத்தாள் எல்லாத்தையும் ராஜாங்கம் குடுத்துட்டுருக்காரு. அதுக்கப்புறம் தான் கடைசியா வந்துட்டு தமிழ் சொல்லி உட்காந்துருக்க ரூமுக்கு வந்துட்டு ராஜாங்கம் போறாரு. ராஜாங்கம் போயிட்டு அந்த பரீட்சை தொடங்கி வைக்கிறதுக்காக வினாத்தாள் எடுத்து எல்லார்ட்டயும் குடுத்துட்டுருக்காரு. அப்பதான் இத பார்த்த உடனே தமிழுக்கு ஷாக் ஆயிடுது. மாமா என்ன பண்றாரு இவரு? இவர்கிட்ட மாட்டினோம் அப்டின்னா, நம்ம அவ்வளோதானே அப்படிங்கிற மாரி இங்க தமிழுக்கு ரொம்பவே பயமாயிடுது. இந்த பக்கம் வந்து ஜன்னல எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்காங்க. சேதுவும், அப்பத்தாவும். பாரு அப்பத்தா இப்ப தமிழ வந்துட்டு அப்பா பார்க்க போறாரு. இவ என்னதான் புடவை வச்சு மறைச்சோம். அப்பா கண்ணுக்கு தெரிய தான் போது, மாட்டிக்க தான் போறா அப்படிங்கிற மாரி சொல்லுவோம். இங்க அப்பத்தா அது மட்டும் இல்லாம சேதுக்கு ஒரு சைடு பயமா இருக்கும். இங்க தமிழ் செல்வி வேற பத்திரத்திலே உட்காந்துட்டு இருக்காங்க. மாமா வேற நம்மள பார்த்தாங்க அப்படின்னா மாட்டிப்போமே அப்படிங்கிற மாரி. அதே மாரி இங்க ராஜாங்க வந்துட்டு எல்லாருக்கும் வினாத்தாள் குடுத்துட்டு வராரு. குடுத்துட்டு வரும்போது, இங்க தமிழ்செல்வி வந்துட்டு புடவைய வச்சு தலைய மறைச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் தமிழ்செல்வி இந்த மாரி உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்த உடனே, ராஜாங்க பக்கத்துல இருந்த ஒருத்தர் வந்துட்டு, "என்னம்மா எக்ஸாம் எழுத வந்துட்டு புடவைய வச்சு மூஞ்சிய மறைச்சு உட்காந்துட்டு இருக்கீங்க?" அப்படின்னு மாரி கேட்கவும், இங்க தமிழ்செல்வி வந்துட்டு புடவைய வந்துட்டு நகர்த்துற மாரி தெரியல. முகத்துல வந்துட்டு புடவைய போட்டு மூடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் எங்க ராஜாங்கமும் வந்துட்டு வினாத்தாள் நீட்டுறாரு. வினாத்தாளும் வாங்குற மாரி தெரியல. அதுக்கப்புறம் இங்க பக்கத்துல இருந்த ஒருத்தர் வந்துட்டு, "ஏம்மா ஹால் டிக்கெட் செக் பண்ணணுமா? உங்க முகத்த காமிங்க" அப்படிங்கிற மாரி இங்க பக்கத்துல இருந்தவர் சொல்லவும், அதுக்கப்புறம் தான் இங்க தமிழ்செல்விக்கு என்ன பண்ண தெரியல. அந்த பக்கம் சேது வேற உத்து உத்து பார்த்துட்டு இருக்காரு. என்ன நடக்குது அப்படிங்கிறது. இந்த பக்கம் தமிழ்செல்வி வேற வழியே இல்லாம ஹால் டிக்கெட் செக் பண்ணோம் அப்படின்ட்டு, தமிழ்செல்வியும் திரும்பி உட்காந்துட்டு இங்க முகத்த காமிக்கிறாங்க. இங்க முகத்த காமிச்ச உடனே இங்க ராஜாங்கத்துக்கு ரொம்பவே ஷாக் ஆயிடுது. "நீங்க என்ன பண்றா?" அப்படிங்கிற மாரி ஒரு பார்வைய வந்துட்டு இங்க தமிழ்செல்வி வந்து ராஜாங்க பார்க்குறாரு. இந்த பார்வைய பார்த்த உடனே இங்க தமிழ்செல்வி ஒண்ணுமே புரியல. நல்லா மாட்டிக்கிட்டோம். அவ்வளோதான். அப்படியே ஒரு மாரி பயமா பதட்டத்திலேயே வந்துட்டு இங்க தமிழ்செல்வி வந்து ராஜாங்கத்த பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ராஜாங்கமும் வந்துட்டு என்ன சொல்றதுன்னு தெரியாம கோவத்த அடக்கிட்டு நின்னுட்டு இருக்காரு. தமிழ்செல்வி பார்த்தோனே ராஜாங்கத்துக்கு செம்ம கோவம் வந்தது. இந்த பக்கம் சேது வேற புலம்பிட்டு இருக்காரு. "அப்பதான் நல்லா மாறிட்டான் அப்பத்தா" அப்படிங்கிற மாரி இங்க சேது ஒரு சைடு அப்பத்தாட்ட பேசிட்டு இருக்க. இந்த பக்கம் ராஜாங்கம் வந்துட்டு கோவத்த அடக்க முடியாம, பக்கத்துல யாருமே சுத்தி இருக்காங்களே, இந்த டைம் நம்ம எதனா கேட்டோம் அப்படின்னா தப்பாயிடும். அதனால நம்ம வீட்ல போய் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு, இங்க ராஜாங்கம் அந்த டைம்ல எதுவுமே சொல்லாம, அங்க வினாத்தாள் மட்டும் குடுத்துட்டு, அங்கருந்து கிளம்பி போயிறாங்க. அங்கருந்து கிளம்பி போகிற வரைக்கும் சேது எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்காரு. அப்பா போயிட்டாரா இல்லையா அப்படிங்கிறத. அதுக்கப்புறம் இங்க கடைசியா ராஜாங்கம் வந்துட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு கார்ல கிளம்பி வீட்டுக்கு கிளம்பி போயிறாரு.
இத சேது வந்து கடைசில நின்னு பார்த்துட்டு இருக்காரு. அப்பதான் சேதுக்கு வந்து மூச்சே வருது. அப்பதான் அப்பா அப்படியே போயிட்டாரு. ஆனா தமிழ்செல்வி வந்துட்டு அப்பாவ பார்த்துட்டாரு. இப்ப அவரு வீட்டுக்கு போனா என்ன சொல்லுவாரு? "நீ என்ன சொல்லி சமாளிக்க போற?" அது மட்டும் இல்லாம நம்ம 2 பேரும் அவர் கண்ல மாட்டல. அதுவரையும் நம்ம தப்பிச்சோம். ஆனா தமிழ்செல்வி அவர் கூப்பிட்டு எதனா கேட்கும்போது, தமிழ்செல்வி எதனா சொல்லிட்டா அப்படின்னா, நம்ம மாட்டிப்போம் அப்பத்தா அப்படிங்கிற மாரி, இங்க சேது வந்துட்டு ஒரு சைடு ரொம்பவே பயத்துல பேசிட்டு இருக்கோம். இங்க உடனே அப்பத்தா வந்துட்டு, "சேது நான் என்னன்னு சொல்லி என்ன கூட்டிட்டு வந்தேன் இங்க. நான் பார்த்துக்கிறேன் அப்படி தான் சொன்னேன். எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். என் தலைய அடமானம் வச்சாவது இந்த பிரச்சனைய வந்துட்டு என்னால தான் வந்து நான் சொல்லிக்கிறேன். நான் தான் தமிழ்செல்விய கூட்டிட்டு போனேன் அப்படிங்கிற மாரி நான் சொல்லிக்கிறேன்." இங்க அப்பத்தா வந்து சேதுகிட்ட சொல்லவும், "இது ஒண்ணு அப்பத்தா, நீ என்ன மாட்டி விடாம இருந்தா சரி. நான் வந்துட்டு திருப்பியும் அப்பாகிட்ட பேசாம போகலாம் முடியல என்னால. அவர் ஏற்கனவே என்ட்ட பல மாசமா பேசாம இருந்தாரு. அப்பலாம் எனக்கு எப்படி தெரியுமா இருந்தது? அதே மாரி என்னைய திருப்பி வரக்கூடாது. ஆனா நீ தான் அப்பத்தா பார்த்துக்கணும். எனக்கு தெரியாது." அப்படி சொல்லிட்டு இங்க சேது சொல்லிறாரு. அதுக்கப்புறம் இங்க தமிழ்செல்வி எக்ஸாம்லாம் எழுதி முடிச்சுட்டு வெளில வராங்க. இங்க டைமும் ஆயிடுது. இங்க தமிழ்செல்வி வரவும், இங்க கார் கிட்ட வந்துட்டு சேதுவும் அப்பத்தாவும் நின்னுட்டு இருக்காங்க. தமிழ்செல்வி அப்பதான் கார் கிட்ட வரும்போதே தயங்கி தயங்கி வராங்க. ராஜாங்க மாமா வேற பார்த்துட்டாரு. இப்ப சேது வேற என்ன சொல்ல போறாரோ அப்படிங்கிற மாரி ஒரு மாரி பயத்துலயே வராங்க. அதுக்கப்புறம் இங்க வரவும் சேது வந்துட்டு தமிழ்செல்வன் ரொம்பவே கோவப்படுறாரு. நான் அப்பவே சொன்னேனா இல்லையா? இதெல்லாம் வேணாம் அப்படிங்கிறது. இப்ப அப்பா வந்தாரு பார்த்துட்டாரு. இப்ப எல்லாமே மாட்டிக்க போறோம் அப்படிங்கிற மாரி இங்க சேது சொல்லவும், இங்க உடனே அப்பத்தா வந்துட்டு, "சேது கொஞ்ச நேரம் வாய மூடுறா. சும்மா அப்பா அப்பான்னுட்டு. அவன ஏன்டா இப்படி வேந்துன்னு இருக்க? ராஜாவன் என் பையன். அவன நான் பார்த்துக்கிறேன். ராஜாங்கம் நான் சொன்னா கேட்பான். நான் பார்த்துக்கிறேன் அதெல்லாம். நீங்க வந்துட்டு இதெல்லாம் சம்மந்தப்படுத்த மாட்டேன். நானும் தமிழ் மட்டும் இதில பார்த்துப்போம். நான் தான் தமிழ கூட்டிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு நான் சொல்லிக்கிறேன். நீ முதல்ல கார ஏர்றா. அவ்வளோ பட்சம் திட்டிட்டு இருக்காத. நான் பார்த்துக்கிறேன் அதெல்லாம். நீ வா கிளம்பலாம் ஃபர்ஸ்ட்டு அப்படி சொல்லிட்டு, இங்க அப்பத்தா வந்துட்டு சரி தமிழையும் கூட்டிட்டு, இங்க கார்ல வந்துட்டு வீட்டுக்கு கிளம்பி போயிட்டுருக்காங்க. இவங்க ஒரு சைடு போயிட்டுருக்க, அந்த பக்கம் ஈஸ்வரி, சாவித்திரி, தாமரை இவங்க எல்லாருமே கோயில்ல வந்து நின்னுருக்காங்க. கோயில்ல வந்து சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு, இவங்க எல்லாருமே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் இங்க வந்துட்டு தாமரை வந்துட்டு சாவித்திரிட்ட கேட்குறாங்க. "ஏம்மா அம்மாச்சி எதுக்கும்மா இப்போ நம்மள எல்லாரையும் கோயிலுக்கு அனுப்புனது? இது ஏதோ சரியில்லம்மா எனக்கு. அது ஏதோ பண்ண போதுன்னு நெனைக்கிறேன் அம்மாச்சி. அதுதான் நம்ம எல்லாரையும் கோயிலுக்கு அனுப்பிச்சுட்டு, அது வீட்ல ஏதோ பண்ண போகுது." அப்படிங்கிற மாரி இங்க தாமரை ஒரு சைடு சொல்லவும், இங்க சாவித்திரி வந்துட்டு, "அதுதான் தாமரை எனக்கு புரியல. எனக்கு அம்மா வந்துட்டு இப்படிலாம் பண்ண மாட்டாங்க. இதெல்லாம் எனக்கு புதுசா இருக்குது." அப்படிங்கிற மாரி இங்க சாவித்திரி ஒரு சைடு சொல்லுவோம். அந்த பக்கம் ஈஸ்வரியும், பவித்ராவும் இதே பத்தி பேசிட்டு இருக்காங்க. இங்க ஈஸ்வரி வந்துட்டு, "ஏதோ ஒண்ணு பண்ண போதுடா அந்த கிழவி. அது மட்டும் தெரியுது பவித்ரா." அப்படின்னு சொல்லவும், இங்க பவித்ரா வந்துட்டு, "ஆமாமா, அம்மாச்சி வந்துட்டு இப்படிலாம் பண்ண மாட்டாங்க. அவங்கலாம் இப்படி பண்றாங்க அப்படின்னா, இதெல்லாம் ஏதோ விஷயமா தான் இருக்குது. அது எப்படியா இருந்தாலும் நமக்கு தெரியாமலா போயிட போது. அது என்ன பண்ணாலும் நமக்கு தெரிய தான் போகுது." அப்படி சொல்லிட்டு, இங்க கோயில்ல உட்காந்துட்டு இந்த பக்கம் ஈஸ்வரி, சாவித்திரி, அது மட்டும் இல்லாம தாமரை எல்லாருமே உட்காந்துட்டு, இங்க அப்பத்தாவ பத்தி பேசிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் அப்பத்தா, சேது, தமிழ் எல்லாருமே வீட்டுக்கு கிளம்பி போயிட்டுருக்காங்க. இவங்க 3 பேரும் ஒண்ணா போனாங்க அப்படின்னா, கண்டிப்பா மாட்டிப்போம் அப்படிங்கிறது சேதுக்கு தெரிய வருது. அப்பதான் சேது வந்துட்டு அப்பத்தா சொல்றாங்க. "அப்பத்தா நம்ம 3 பேரும் வீட்டுக்கு போனோம் அப்படின்னா, அப்பா வந்துட்டு வீட்ல இருந்தாரு அப்படின்னா, கண்டிப்பா நம்ம மாட்டிப்போம். நம்ம வந்துட்டு வீட்டுக்கு பின்னாடி வழியா போயிடுவோம். தமிழ வந்துட்டு கார் ஷெட்டுக்கு போ சொல்லிட்டு, நான் கார அந்த பக்கம் விட்டுட்டு வந்துடுறேன்." அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே அப்பத்தாவும் சேது வந்துட்டு பின்வாசல் வழியா வராங்க. இந்த பக்கம் தமிழ்செல்வி வந்துட்டு கார் ஷெட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. அப்பதான் வந்துட்டு இங்க ராஜாங்க வந்துட்டு வீட்டுக்குள்ள கோவமா சேர்ல உட்காந்துட்டு இருக்காரு. ராஜாங்கத்த சுத்தி எல்லாருமே வீட்டுல நின்னுட்டு இருக்காங்க. இங்க ஈஸ்வரி, சாவித்திரி எல்லாருமே வீட்டுக்குள்ள இருக்காங்க. அப்பதான் வந்துட்டு பின்வாசல் வழியா இங்க சேதுவும் அப்பதான் வந்துட்டு இருக்காங்க. இங்க சேதுவும் அப்பதான் வந்த உடனே பார்த்த உடனே ஈஸ்வரி வந்துட்டு அப்பதான் சந்தேகம் வருது. "சேது எங்க சேது போயிட்டு வரீங்க? நீங்களும் அப்பதான்" அப்படி கேட்கும்போது தான், இங்க பூர்ணி வந்துட்டு சொல்றாங்க. "அதான் நான் சொன்னேன்ல, அப்பதான் வந்துட்டு நெஞ்சு வலிக்கிற மாரி இருந்தது. அதான் சேது வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் வராரு." அப்படிங்கிற மாரி இங்க பூர்ணி சொல்றாங்க. அதுதான் இங்க சேதுவும் வந்துட்டு, "ஆமாப்பா, அப்பாக்கு தான் வந்துட்டு நெஞ்சு வலிக்கிற மாரி இருந்தது. அதான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரோம்." அப்படிங்கிற மாரி சொல்லவும், அதுக்கப்புறம் தான் இங்க ஈஸ்வரி வந்து சொல்றாங்க, "இந்த வீட்ல என்ன நடந்தது தெரியுமா? இந்த வீட்ல அந்த காய்ச்சல்ல இருக்கால்ல ஒருத்தி, அவ பரீட்சை எழுத கிளம்பி போயிருக்கா. அத போயிட்டு மாமா பார்த்துட்டு இருக்காங்க அவ பரீட்சை எழுதும்போது. அவ்வளோ தைரியமா நம்ம வீட்ல யாரும் இல்லாத டைம்ல அவ வீட்ட விட்டு வெளிய போயிட்டு பரீட்சை எழுதுற அளவு யாரு அவளுக்கு அந்த அளவு தைரியம் குடுத்தது?" அப்படிங்கிற மாரி ஈஸ்வரி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் அப்பத்தாக்கும், சேதுக்கும் ஒண்ணுமே முடியல. இது வேற கரெக்ட்டா சொல்றாங்களே! இப்ப என்ன பண்ண போறோம்னு தெரியலையே! அப்படிங்கிற மாரி எங்க அப்பத்தா திரு திருன்னு முழிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் எங்க ராஜாங்க வந்துட்டு அப்பத்தாவ பார்த்து கேட்குறாரு, "இப்ப எப்படி ஆத்தா இருக்கு உடம்பு? என்ன சொன்னாங்க ஹாஸ்பிட்டல்ல?" அப்படிங்கிற மாரி சேதுகிட்ட வந்து ராஜாங்க கேட்குறாரு. ராஜாங்ககிட்ட சேது வந்துட்டு, "அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, சரியாயிடும்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டாங்க. அப்படிங்கிற மாரி சேது சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் தான் ஈஸ்வரி சொல்றாங்க, "காலையில நல்லா தானே உட்காந்துட்டு இருந்தாங்க. எங்க எல்லாரையும் கோயிலுக்கு அனுப்பிச்சு விட்டதே அவங்க தானே. அப்பலாம் பார்க்கும்போது நல்லா தான் உட்காந்துட்டு இருந்தாங்க.
திடீர்னு அவனுக்கு நெஞ்சு வலி வந்துச்சு அப்படிங்கிற மாரி சொல்லவும், எங்க அப்பத்தா உடனே கோவப்படுற மாரி கோவப்பட்டு, "ஏன்டி எனக்கு வயசாகலையா? வயசானா இதெல்லாம் வராதா எனக்கு?" அப்படிங்கிற மாரி எங்க அப்பத்தா இத சொல்லி சமாளிச்சுர்றாங்க. இப்போ இந்த விஷயம் ஒண்ணு ஒண்ணா வெளிய தெரிய வர, இந்த டைம்ல ராஜா என்னமோ வந்துட்டு வீட்ல கோவத்துல உட்காந்துட்டு இருக்காரு. இப்போ வந்துட்டு தமிழ்செல்வி மாட்டுவாங்களா? இல்ல இதுக்கு காரணம் வந்துட்டு சேதுவும், அப்பத்தாவும் தான் அப்படிங்கிறது இங்க ராஜாங்களுக்கு தெரிய வருமா? தெரிய வராதா? அப்படிங்கிறத அடுத்தடுத்து என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து பார்க்கலாம்.